दीर्घायुयं पादस्तुतिभिः सदान तुञ्जामि त्वाहमिषाजीवनायकमज्ञातयक्ष्मादुदराजयक्ष्मान् ग्राह्यत्यग्राहयति वैदतेनन्दस्य इन्द्राग्निप्रमुमुक्तमेनम्. போதி வணக்கம். இந்த கேரள சோழி பிரசன்னம், இந்த சோழி பிரசன்னம் பார்க்குறவங்க, தாம்பூல பிரசன்னம், அதே போல் சொர்ண பிரசன்னம், இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஒரு 5 வழிமுறைகள், அற்புதமான ஒரு 5 வழிமுறைகளை சொல்லலாமே. சரி, இதில் பாருங்களேன். முதல்ல பிரசன்னம்னு சொல்லக்கூடியது ஒரு அற்புதம் தான். இந்த உயர் நிலையான பிரசன்ன பாடத்தை படிச்சுட்டு பலன் சொல்கிறதுக்கு வரக்கூடியவர்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு இடத்துல போய் பிரசன்னம் வைக்கிறதுக்கு முன்பே நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போல்லாம் ரொம்ப நவீனமான காலம். என்ன பண்ணுறாங்க, அலைபேசியில் கூப்பிட்டு பிரசன்னம் வைக்கிறதுக்கு வரீங்களான்னு கேட்குறாங்க. இங்கே இருந்தே முதல்ல பிரசன்னத்தை நம்ம ஆரம்பிக்க முடியும். இங்கே இருந்தே அங்கே என்ன நடக்குங்கிற நிகழ்வுகளை உறுதி செய்துக்க முடியும். சரி, முதல் விஷயமாக ஒரு வழியை பார்ப்போமே. உங்களுக்கு ஒரு ஜோதிஷருக்கு உடல்நிலை சரியில்லை. இப்படி உடல்நிலை சரியில்லாத போது யாராவது ஒருத்தங்க உங்களை கூப்பிட்டு பிரசன்னம் பார்க்கறதுக்கு கேட்குறாங்க, அல்லது பிரசன்னம் பார்க்கறதுக்கு உங்களை வர சொல்லி கூப்பிட்றாங்க உங்களுடைய ஆரோக்கியம் இல்லாத நாளில் அப்படின்னா, முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரசன்னத்தில் சரியான பலன் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். எப்போ ஜோதிஷருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாத பொழுது ஒரு அழைப்பு வருது, ஒரு பிரசன்னம் பார்க்கறதுக்கு கூப்பிட்றாங்களோ அந்த பிரசன்னம் முழுமையான பலன் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நமக்கு முதல்ல இங்கேயே தெரிஞ்சிடுச்சு. முதல் விஷயத்திலேயே நம்ம தேக ஆரோக்கியம் நல்லால இந்த காலகட்டங்களில் அவங்க கூப்பிட்றது அவ்வளோ சிறப்பான பலன் இல்லைங்கிறத முதல்ல இங்கே தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோதிஷர் இருப்பார், அவர் ஏதாவது ஒரு வேலை காரியமாக இருக்கும்போது, இப்போ அலைபேசி வந்துட்டதுனால இந்த விஷயங்களெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நாகரிகம் உயர உயர, அறிவியல் உயர உயர அதற்கு தக்கவாறு எல்லா விஷயங்களையும் நம்ம கலந்துக்க வேண்டியதாக இருக்குது. அதற்காக இந்த பதிவு. ஒரு ஜோதிஷர் இருக்கிறார், ஒரு முறை உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க, நீங்கள் எடுக்க முடியல, தவறும் பட்சத்தில் நீங்கள் எப்படியும் பார்த்துட்டு திருப்பி கூப்பிட தான் போகிறீங்க. ஆனால் நீங்கள் எடுக்கிற வரைக்கும் ஒரு 4 தடவை கூப்பிட்றது, 5 தடவை கூப்பிட்றது, உங்களுடைய வேலையை அவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து கால் பண்ணினாங்கன்னா அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு பிரசன்னம் பார்க்குறதுனால பெரிய அளவில் பலன் இருக்காது. அவங்களுக்கு அவ்வளோ அவசரத்தில் இருப்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒன்று கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு கருத்தோடு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை நீங்கள் பதிலாக சொல்லுவீங்களான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த பிரசன்னமும் சரியாக அமையாது, இதுவும் செருப்பு இல்லாமல் தான் போகும். சரி, மூன்றாவதாக ஒரு விஷயத்தை பார்ப்போம். எல்லாம் சரி, பிரசன்னத்துக்கு கூப்பிட்டுட்டாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்ல தேக ஆரோக்கியத்தில் இருக்கிறேன், அவங்க எந்த ஒரு மன அழுத்தமும் கொடுக்காமல் நம்மளை கூப்பிட்றாங்க. சரி, போகிறதுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி போகும்போது, இந்த பிரசன்னத்துக்கு கிளம்பி நீங்கள் போகும்போது வெளியில் இருக்கக்கூடிய சகுனங்கள் சரியாக இல்லைன்னு வச்சுக்குங்க, அந்த பிரசன்னமும் சிறப்பில்லை. இதுக்கு கூட ஒரு 2 வழி இருக்குது. 2 வழி இருக்குது. முதல் முறையாக வெளியில் போகிறோம், சகுனம் சரியில்லை, திரும்பி வந்துட்டு கைகால் மூஞ்செல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சுவாச பயிற்சி செய்துட்டு மீண்டும் அடுத்த முறை போகலாம். அப்படி போகின்ற பொழுது, 2வது முறை போகின்ற பொழுதும் உங்களுக்கு நிமித்தம் சரியில்லைன்னா மறுபடியும் திரும்பி வந்துடணும். சகுனம் சரியில்லைன்னா வந்து மறுபடியும் கைகாலெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு சுவாச பயிற்சி செய்துக்கிட்டு தான் போகணும். 3வது முறையும் சரியா இல்லைன்னா அந்த பிரசன்னத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம். இப்போ எப்பப்பெல்லாம் பிரசன்னம் தவிர்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. எப்போ ஒரு நீங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது கூப்பிட்றாங்களா, இல்லை உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து கூப்பிட்றாங்களா, இல்லை நீங்கள் வெளியில் கிளம்பும்போது என்ன சகுனங்கள் இருக்குது, இதுலேயே முதல்ல பிரசன்னம் உறுதி ஆகிடும் என்ன இருக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு. சரி, பிரசன்னம் வீட்டுக்கெலாம் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் போயாச்சு, அடுத்த வீட்டுக்கு போயிடுவோம் இல்லையா. அந்த வீட்டுக்கு போகின்ற பொழுதும் கவனிக்கணும். உள்ளேருந்து யாராவது வெளியில் வராங்களா, இல்லை உடஞ்சி போன ஏதாவது பொருள் போட்டு வச்சுருக்காங்களா, இல்லை எரிகின்ற நெருப்பு தீபம் எங்காவது விளக்கு போட்டிருக்காங்க அணைஞ்சு போகுதா, ஒரு சிலர் திருநீரை கொண்டுட்டு வந்து டபக்குன்னு கொட்டிடுவாங்க, இந்த மாதிரி நடக்குதா, இதையெல்லாம் முதல்ல கவனிக்கணும். நம்ம பிரசன்னத்துக்கு வீட்டில் ஆரம்பித்து அவங்க வீட்டில் போய் பிரசன்னம் வைக்கின்ற பொழுது அங்கே வரைக்கும் என்ன நடக்குதுங்கிறது முதல்ல நல்ல சிந்தனைகளோடையே போகணும். இதுவே பல விஷயங்களை நமக்கு காட்டி கொடுக்கும். இதில்
இந்த ஜோதிஷர் கிளம்பி பிரசன்னம் பார்க்கறதுக்கு போகிறார். போகின்ற பொழுது நிறைய கோவில் தாண்டி தான் போவோம். ஆனால் எந்த கோயிலையும் நாம் நினைவில் வச்சுருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு கோவிலை நிறுத்தி நமக்கே தெரியாது, திடீர்னு சுவாமி கும்பிட்டுருப்போம். ஒரு முருகன் கோவிலில் நின்று வழிபாடு பண்ணியிருப்போம், ஒரு அம்பாள் கோவிலில் நின்று வழிபாடு பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு இடத்துல நின்றுப்போம், இல்லைன்னா பார்த்துட்டாவது போயிருப்போம். ஒரு தடவை இப்படின்னு பார்த்துட்டு சுவாமின்ட்டு போயிடுவோம். அந்த பிரசன்னம் வைக்கிறீங்க பாருங்கள், அந்த இடத்திற்கு நீங்கள் எந்த தெய்வத்தை முதலில் பார்த்தீர்களோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ண சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் வரும். இப்படியும் யுக்திகள் இருக்குது. பிரசன்னம் வச்சதுக்கப்புறம் குரு தெளிஞ்சிருக்குதான்னு பார்க்கணும். இதுவும் கவனிக்கணும். முதல்ல பிரசன்னம் வைக்கிறோம், குரு நல்ல இடத்துல இருக்கிறாரா, அதை வச்சுட்டும் பிரசன்னம் எந்த மாதிரி போகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பல குறிப்புகள் இருக்குது. பிரசன்னம் போய் பிரசன்னம் வச்சு சோழியெல்லாம் போட்டு தாம்பூலம்லாம் இத்தனை விஷயத்துக்கு அது அந்த இடத்தில் நடக்கக்கூடியது தான். இதற்கு முன்பு நடக்கக்கூடிய இத்தனை விஷயங்களையும் நம்ம ஆய்வு செய்துக்கிட்டே வந்தால் இந்த பிரசன்னத்தினுடைய பலன் இங்கேயே தெரிஞ்சிடும். அதே போல் பிரசன்னம் வைக்கின்ற பொழுது நம்மளுடைய சுவாசத்தை கவனிக்கணும். அவங்க கூப்பிடும்போது நம்மளுடைய சுவாசத்தை கவனிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நம்மளுடைய சுவாசம் எந்த நாடியில் இருக்குது, அவங்க கேள்வி கேட்கும் பொழுது நம்மளுடைய சுவாசம் எந்த நாடியில் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு ஜோதிஷர் இருக்கிறார், ஒரு பிரசன்னம் பார்க்கிறவர் இருக்கிறார்னா அவருக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்களேன். சுவாச பயிற்சியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறோம். சுவாச கதி அப்படின்னு ஒரு குறிப்பே இருக்குது. நம்மளுடைய சுவாசத்தை வச்சு எப்படி பலன் சொல்லலான்லாம் இருக்குது. ஆக எத்தனை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தால் பிரசன்னம் பார்க்குற வரைக்கும் வர முடியும். அற்புதம் தானே. அப்போது அதனால தான் பிரசன்னம் பார்க்குறவங்களெல்லாம் தெய்வாக்னேயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இறைவனுடைய குரலை தான் நாம் சொல்கிறோம். இந்த இடத்துல எவ்வளோ அற்புதம் நிறைந்தது இந்த பிரசன்ன முறைகளெல்லாம். இதே போல் தான் ஜாதகம் பார்க்குறவங்களும் எந்த இடத்துலையும் சின்னவங்களாம் இல்லை. அதனுடைய யுக்திகள் எல்லாம் வேறு, பிரசன்னம் பார்க்குறதுனுடைய யுக்தி வேறு. அப்போ நாம் எடுக்கக்கூடிய விஷயங்களை எவ்வளோ தெளிவாக பலன்கள் சொல்கிறோங்கிறதுக்கு தியானமும் தேவை. மனம் ஒருநிலைப்படணும். அந்த தியான உணர்வோடு சொல்லுகின்ற பொழுது தான் மேலிருந்து நமக்கு ரிசீவ் ஆகும். என்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். அப்போது தியானம் வேணும், சுவாச பயிற்சி வேணும், நல்ல தேக ஆரோக்கியம் வேணும். ஜோதிஷம் பார்க்குறவங்களுக்கே இத்தனை விஷயம் இருக்குது. கேட்குறவங்க இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும், இறை வழிபாட்டோடு இருக்கணும், அந்த இடத்துல தீபம் இடணும்னு பல குறிப்புகள் இருக்குது. அப்போ இந்த ஜோதிஷம் சின்ன விஷயமே அல்ல. நிறைய என்ன நினைக்கிறோம், ஜோதிஷர் தானே, அப்படியெல்லாம் இல்லை. அவங்க ஒரு குருவுக்கு சமமானவர்கள் தானே. எவ்வளோ அற்புதம் நிறைந்தது ஜோதிடம். ஞானிகளும் யோகிகளும் இந்த மனித குலத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் இந்த ஜோதிட சாஸ்திரம். சரியாக பயன்படுத்திக்கிட்டால் ஒரு நல்ல உயர்ந்த நிலை, அந்த இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய நிலையை கூட இந்த ஜோதிடத்தின் மூலமாக ஏற்படுத்திக்க முடியும். இதை தான் ஆரம்பத்திலிருந்து பதிவுகளாக சொல்லிகிட்டே வரோம். இந்த ஜோதிடத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டால் இறைவனுடைய அனுகிரகத்தை பெற முடியும். இந்த இறைவனுடைய பாதங்களில் சரணாகதி ஆக முடியும் சொல்கிறோம். சரணாகதிங்கிறது சாதாரண விஷயமெல்லாம் இல்லை, வார்த்தைகளில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. இதற்காக ஒரு பதிவே போட்டிருக்கோம் நம்ம. சரணாகதிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ இந்த ஜோதிடத்தை முழுமையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டால் பல அற்புதங்கள் எல்லாம் நிகழும். இந்த யுக்திகளை எல்லாம் ஜோதிஷர்கள் முதல்ல இருந்து இந்த 5-6 வழிமுறைகளை சரியாக கவனிச்சாங்கனாவே பிரசன்னம் எப்படி அமையுதுன்னு தெரிஞ்சிடும். ஆக ஒரு பாடத்திட்டத்தை படிக்கின்ற பொழுது நம்முடைய போதி மையத்தில் நாம் பிரசன்னத்தை பாடமாக எடுக்கின்ற பொழுது அதனால தான் தியானத்தை படிங்கன்னு சொல்கிறோம், சுவாச பயிற்சி எடுத்துக்குங்கன்னு சொல்கிறோம். அப்பொழுது தான் நமக்கு என்ன ஒரு ஆற்றல் நிறைந்த விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியும். ஒரு சுவாசத்தை கவனிக்கின்ற பொழுது தான் கேட்கக்கூடியவர்களுக்கு நம்மளுடைய சுவாசம் எந்த நாடியில் இருக்கோ அதை வச்சுட்டு பலன் சொல்ல முடியும். அதனால தான் இத்தனை பயிற்சிகளை ஒருங்கிணைத்து நம்ம போதி மையத்தில் பாடத்திட்டங்களாக வச்சுருக்கோம். அதே போல் தசமகா வித்யா, இறைவனுடைய அனுகிரகம், இந்த பார்வதி தேவியினுடைய 10 உருவங்களை எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணலாம், எந்தெந்த விஷயங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தினுடைய அனுகூலத்தை பிடிக்கணும், இதெல்லாம் பாடத்திட்டங்களாக நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பல பாடத்திட்டங்கள் வச்சுருக்கோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் நம்மோடு தொடர்பு கொள்ளலாம், தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய போதி மையத்தினுடைய வெப்சைட்டினுடைய அட்ரஸ் தரேன், அதையும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா தொடர்ந்து நம்மளோட கலந்துக்கலாம். தொடர்ந்து பயிற்சியின் பேரில் பலன். போதி வணக்கம்.